வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்லேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக அதுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் அந்த பாக்ஸில் ஃப்ரேமில் வந்து கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு பாருங்கள் கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக அந்த ஃபோர் சைடுமே அந்த ஃப்ரேம் அளவுக்கு, அதாவது பார்டர் உங்களுக்கு தெரியும் ஒயிட் பார்டரு, அது வரை கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 4 சைடுமே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கிராப் பண்ண வாட்டி பாருங்கள் வீடியோ வந்து சூப்பராகவே உங்களுக்கு செட் ஆகிருக்கும். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. ஸோ பேக்ரவுண்டோட கடல் லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ, அதாவது நீங்கள் ஆட் பண்ணுற ஃபோட்டோஸில் எந்த கலர் அதிகமாக இருக்கோ அந்த கலரை வந்து நீங்கள் பேக்ரவுண்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ இப்போ இதில் இந்த நான் ஆட் பண்ணியிருக்க ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து அந்த ஃபோட்டோவிலே க்ரீன் கலரில் இருக்கிறனால இப்போ நான் பேக்ரவுண்டையும் க்ரீன் கலர் செட் பண்ணிட்டேன்னா எனக்கு அதுவும் பார்க்க சூப்பராக வந்து ஷூ ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் கலர் பார்த்தீங்க அப்படின்னா லைட் பிங்க் மாதிரி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரியான பேக்ரவுண்டு கலரையும் சேஞ்ச் பண்ணுறனாலே எனக்கு வீடியோ வந்து சூப்பராகவே வந்து ஷோ ஆகும். ஸோ நான் வந்து க்ரீன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது இன்னும் பார்க்க ஒரு லுக்காக இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற ஃபோட்டோஸில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுமோ அந்த கலரை வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து க்ரீன் கலர் வந்து கொடுத்தேன். ஸோ அதனால் நான் வந்து க்ரீன் கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன கலர் வந்து பேக்ரவுண்டு கொடுத்தீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இதோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இந்த இமேஜ் அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதை நான் எப்படி சைடில் வந்து செட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி சைடில் அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு மேலே அந்த மாதிரி செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா பேக்கில் போய்டும். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக லவ்லியாக மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.